திங்கட்கிழமை வர்த்தக அமர்வுக்கு முன்னதாக கவனிக்க வேண்டிய பங்குகள் இவை. பிரமால் என்டர்பிரைசஸ். ஸ்ரீராம் இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட்டில் அதன் முழு நேரடி முதலீடான 20% பங்குகளை 1440 கோடிக்கு ஸ்ரீராம் ஓனர்ஷிப் ட்ரஸ்ட் விற்க ஒரு ஒப்பந்தத்தில் நுழைகிறது. இந்த பரிவர்த்தனை மார்ச் 31, 2024க்குள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பிரமால் என்டர்பிரைசஸ் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் வைத்திருந்த 8.3% பங்குகளை 4824 கோடி ரூபாய் மதிப்புள்ள பல பிளாக் ஒப்பந்தங்கள் மூலம் விற்றது. டாடா டெக்னாலஜிஸ். சேவைகள் வணிக வருவாய் தொடர்ச்சியாக 0.6% உயர்ந்துள்ளது. அதே நேரத்தில் விளிம்பு 200 அடிப்படை புள்ளிகளால் விரிவடைகிறது. இந்த காலாண்டில் 5 பெரிய ஒப்பந்தங்கள் வெற்றி பெற்றன. இதில் ஒன்று டிசிவியில் $50 மில்லியன் மற்றொன்று டிசிவியில் $25 மில்லியன் அதிகமான ஒப்பந்தமாகும். வேதாந்த. வருவாய் 4.2% உயர்ந்து 35,541 கோடி ரூபாயாகவும் இயக்க லாபம் 21% உயர்ந்து 8,531 கோடி ரூபாயாகவும் உள்ளது. எபிட்டா விளிம்பு இப்போது 20.7% இலிருந்து 24% ஆக உள்ளது. மூலதன செலவினங்கள் மற்றும் ஈவுத்தொகை செலுத்துதல்களில் கடன் மேலும் அதிகரிக்கிறது. ஏபிஎல் அப்பல்லோ டியூப்ஸ். விலை திருத்தம் குறித்த அச்சம் காரணமாக சேனல் டெஸ்டாக்கிங் காரணமாக விற்பனை அளவு குறைந்தது. மார்ச் 2023இல் 240 கோடி ரூபாயாக இருந்த நிகர கடன் இப்போது 400 கோடி ரூபாயாக உள்ளது. எஸ் பேங்க். நிகர வட்டி வருமானம் ஆண்டுக்கு 2% அதிகரிக்கிறது. சொத்தின் தரம் நிலையாக உள்ளது. 1300 கோடிக்கும் அதிகமான மீட்டெடுப்புகள் மற்றும் மேம்பாடுகள். சென்ட் டெக்னாலஜிஸ். டிசம்பர் காலாண்டு வருவாய் கடந்த ஆண்டை விட 3 மடங்கு அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் நிகர லாபம் 5 மடங்கு அதிகரித்துள்ளது. எபிட்டா விளிம்பு ஆண்டுக்கு 25% இலிருந்து 45% ஆக விரிவடைகிறது. கீப் அல்லது பிற முறைகள் மூலம் 1000 கோடி ரூபாய் நிதி திரட்டவும் வாரியம் ஒப்புதல் அளிக்கிறது. சங்கி இண்டஸ்ட்ரீஸ். அதிக செலவுகள் காரணமாக நிகர இழப்பு கடந்த ஆண்டு 118 கோடியிலிருந்து 201 கோடியாக விரிவடைகிறது. நிகர விற்பனை 42% உயர்ந்து 189 கோடி ரூபாயாக உள்ளது. ஆனால் செலவுகள் 31.8% உயர்ந்து 332.6 கோடி ரூபாயாக உள்ளது. அதிக நிதிச் செலவுகள் காரணமாக இழப்புகளும் விரிவடைகின்றன. கடந்த ஆண்டு 18 ரூபாய் 80 கோடியிலிருந்து 22.8 கோடி ரூபாய் எபிட்டா இழப்பு. அதானி பவர். வருவாய் 67% உயர்ந்து 7,764 ரூபாய் கோடியிலிருந்து 12 ரூபாய் 991 கோடியாக உள்ளது. எபிட்டா விளிம்பு 18.8%இலிருந்து 35.8% உள்ளது. விற்பனை அளவு ஆண்டுக்கு ஆண்டு 82% அதிகரித்து 25,523 மில்லியன் யூனிட்டுகளாக உள்ளது. இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ். ரைட்ஸ் இஷ்யூ மூலம் 3693.4 கோடி ரூபாய் திரட்டப்பட உள்ளது. இந்நிறுவனம் 24.62 கோடி ரைட்ஸ் ஈக்விட்டி பங்குகளை வெளியிடும். ரைட்ஸ் ஈக்விட்டி பங்கிற்கு 150 ரூபாய் என ரைட்ஸ் இஷ்யூ விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பத்தில் பங்குதாரர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட தேதியிலிருந்து 12 மாதங்களுக்குள் வரவழைக்கப்பட வேண்டிய நிலுவையில் உள்ள சந்தா பணத்துடன் உரிமை ஈக்விட்டி பங்கிற்கு 50 ரூபாய் செலுத்த வேண்டும். HDFC பேங்க். LIC நிறுவனத்தின் பங்குகளை 9.99% வரை அதிகரிக்க ரிசர்வ் வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது. 50,000 கோடி மதிப்புள்ள HDFC வங்கியில் LIC தற்போது 5.19% பங்குகளை வைத்திருக்கிறது. பாரத் பிச்லீஃப். பங்கு பிளவு குறித்து பரிசீலிக்க வாரியம் பிப்ரவரி 14 அன்று கூடும். காப்ரி குளோபல். 1:1 என்ற விகிதத்தில் போனஸ் பங்குகளை வழங்க வாரியம் ஒப்புதல் அளிக்கிறது. அதாவது வைத்திருக்கும் ஒவ்வொரு பங்கிற்கும் ஒரு இலவச பங்கு. கூடுதலாக பங்குகளை 1:2 என்ற விகிதத்தில் பிரிக்கவும் அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளனர். அதாவது 2 ரூபாய் முக மதிப்பு கொண்ட ஒரு பங்கு 2 ரூபாய் முக மதிப்பு கொண்ட 2 பங்குகளாக பிரிக்கப்படும். ஜுபிலண்ட் பார்மோவாஃப். சோஃபி பயோ சயின்சஸ் நிறுவனத்தின் 25.8% பங்குகளை $139.43 மில்லியன் விற்க திட்டமிட்டுள்ளது. இதில் $113.6 மில்லியன் இணைப்பு முடிந்தவுடன் பெறப்படும். மீதமுள்ளவை எதிர்கால மைல்கற்களை அடைந்தவுடன் பெறப்படும். ஜுபிலண்ட் பார்மோவா இந்த வருமானத்தை மூலதன செலவுக்கு பயன்படுத்தவும் அந்நிய செலாவணியை குறைக்கவும் பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது. கோல் இண்டியா. குஜராத் தொழில்துறை மின் கழகத்தின் 300 மெகாவாட் திறன் கவ்தாவில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பூங்கா கட்டம் இணைக்கப்பட்ட SPV திட்டத்திற்கான வெற்றிகரமான ஏலதாரராக உருவெடுத்துள்ளது. குஜராத் ஊர்ஜா விகாஸ் நிகாம் லிமிடெட் கோல் இந்தியாவுடன் 25 ஆண்டு காலத்திற்கு மின் கொள்முதல் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும். PPA கையெழுத்திட்டதிலிருந்து 14 மாதங்களுக்குள் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும். லோரஸ் லாப்ஸ். KRKA ஸ்லோவேனியாவுடன் ஒரு கூட்டு ஒப்பந்தத்தில் நுழைகிறது. அங்கு KRKAக்கு 51% பங்கு இருக்கும். மீதமுள்ளவை லாரஸுடன் இருக்கும்.
இந்த கூட்டுறவு நிறுவனத்தின் பதிவு மூலதனம் 450 கோடி ரூபாயாக இருக்கும். இந்தியா உள்ளிட்ட புதிய சந்தைகளுக்கு முடிக்கப்பட்ட தயாரிப்புகளை உற்பத்தி செய்ய இந்த கூட்டு முயற்சி உதவும். செயல்முறைகள் மற்றும் ஆவணங்கள் மார்ச் 2024க்குள் முடிக்கப்படும்.